மனிதனுக்கு அந்த எமோஷனல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே. எனக்கு முன்னால ஒரு கத்தி, பிரிவுன்ற ஒரு கத்தி முன்னால எப்பவும் தொங்கிட்டே இருக்கு ஓகே. அப்படின்றத அப்படியே பார்த்துக்கிட்டே என்னால நகர்ந்து போக முடியாது. எப்போதுமே கார்டிசால் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கும். நைஸ், அவன் நைஸ். வந்து அவனுக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வந்துரும். எப்ப வேணாலும் பிரிஞ்சிரலாம் அது ஒரு அப்படின்னும்போது கத்தி மாதிரி தொங்கிட்டு அது இருக்கு. எமோஷனல் ஒருத்தர் வந்து ஜனம் மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்க எமோஷனலா இருக்கவங்க வந்து ஐயோ, இது டெம்பரவரி தான். எப்ப வேணாலும் பிரிஞ்சிடலாம்னும் போது கண்டிப்பா அது ரொம்ப இல்ல அஃபெக்ட் ரெண்டு பண்ணும். பேருக்குமே அது ஆனா இருக்கு. இப்ப ஒருத்தன் எக்ஸ்பிரஸ் மேரேஜஸும் பண்றான், இன்னொருத்தன் டெம்பரரியா எக்ஸ்பிரஸ் தானே பண்ணல. தெரியுது. பட் எப்பனாலும் ரேஷியோவா டிவோர்ஸ் பார்க்கும்போது ஆனா இது எப்பனாலும் டைவர்ஸ் ஆகலாம். இல்ல அது லாயல்ட்டி மிஸ் ஆறப்போ தான் அது அதிகமா டைவர்ஸ் ஆகுது. நீங்க ஒரு நல்ல பர்சனை மீட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையா சொல்றேன். நீங்க அதோ அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒரு நல்ல பர்சனை மீட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு டாக்ஸ் பிடிக்குமா, கேட்ஸ் பிடிக்குமா, அவங்க வீட்டில் எப்படி, அவங்க அம்மா அப்பா எப்படி, இத்தனை பார்த்துட்டு நான் போய் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ யாராவது ஒருத்தர் வந்து நிஜமாலே அது ஓகே அது என்னோட பர்சன் தான் ஃபீல் ஆகி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஃபைன். அது மேரேஜ் ஓகே. இல்லை இந்த பையனை புடி, இவனை பாரு, இன்ட்ரெஸ்ட் இருக்கான் இவன் இல்லை, அடுத்த பையனை புடி பாருன்றது வந்து இல்ல அது வந்து எனக்கு மேரேஜ் இல்ல எனக்கு மேரேஜ் வந்து உங்களுக்கு அவசியமே இல்லாம இருக்கட்டுங்க. அது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி பையன் இருந்தா ஓகே, நான் என்னுடைய டெசிஷனை மாத்திக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு இதுனா நீங்க என்ன வந்து சொல்றீங்க? ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இந்த யூனிவர்ஸ் மேல அது நான் வைக்கிற உங்களுக்கே மாதிரி தெரியுது. எனக்கு ஆக்சுவலா ஃபீல் ஆகுது. அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன். நான் ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை. நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு வைங்க, இது லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும், அவங்க என் கூட ஒரு லாயலா நான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நான் இப்ப நான் அது உங்களோட நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன். அதுவே எனக்கு அன்ரியலிஸ்டிக், அது நடக்காது அதாவது அப்படி அவங்க என்ன ஃபீல் ஆகுது. சொல்றாங்கன்னா லாயலா இருக்கணும், லவ்வா இருக்கணும் அப்படின்றதே எனக்கு அன்ரியலிஸ்டிக். இப்ப அப்படி யாருமே இல்லைன்றாங்க. ஸோ நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கீங்க. நீங்க என்ன அந்த ஒத்துக்கிறீங்களா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு? நம்ம அந்த சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டே இருப்போம் அப்படின்றத அவங்க நம்பினாங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு அது நடக்கும் போது நிச்சயமா அது நடக்கும். ஓகே. இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நானும் இப்படிதான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன். பட் எனக்குள்ள ஒரு ஹோப் இருந்துச்சு, ஒன் டே கண்டிப்பா நடக்கும், பட் அது ஒரு நல்ல மனுஷனோட நடக்கும் அப்படின்னு. ஓகே. இட் ஹேப்பன். யா மேம், இப்போ உங்கள்கிட்ட இந்த இது இப்போ நீங்க நம்ம மேட்ரிமோனிலேயே நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்கல்ல. இப்போ எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் மேட்ரிமோனியில் வந்து அட்ரஸ் பண்ணும்போது இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த லாயல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டகரிஸாவும் வைக்கிறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரிலேஷன்ஷிப்னு இல்ல, நம்ம எல்லாத்துலயுமே நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா கூட அதுல நம்ம லாயலா இருக்கணும். அது ஒரு பேசிக் சோஷியல் வேல்யூ என்ன பொறுத்த வரைக்கும். அது வந்து நமக்கு அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துலயும் அது இருக்கணும். அது இருக்குங்கிற பட்சத்துல ரிலேஷன்ஷிப்லயும் அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுவுமே அன்ரியலிஸ்டிக்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களோட பர்சனல் நீடு. ஓகே. இவங்க அப்படிதான் இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே இருக்க வைக்கணும். நான் இப்படிதான் இருக்கேன்னா, நான் என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்காம நான் நானாவே அக்செப்ட் பண்ணப்படுறேன்னா அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அது அன்ரியலிஸ்டிக் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும்.